சார் இருக்காரு பாத்தீங்களா, நம்ம பிஎம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அவர் வந்து 2014-15 அந்த டியூரேஷன்ல வந்து பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு. பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டருக்கு வந்து அன்னைக்கு ஒரு பர்த்டே. மோடி என்ன பண்ணியிருப்பாரு வந்து, அதாவது சைனால இருந்து அப்படியே இந்தியாவுக்கு வரும்போது என்ன பண்ணுவாரு, அவர் டைரக்டா பாகிஸ்தானுக்குள்ள போயிட்டு பாகிஸ்தான்ல அந்த ஃபிளைட் அப்படியே லேண்ட் பண்ணிட்டு அங்க போய் பிஎம் விஷ் பண்ணிட்டு திரும்பவும் ரிட்டர்ன் வருவாரு. இதெல்லாம் எதுக்குங்க பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து நேத்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. கவர்மெண்டோட கஜானா வந்து காலி ஆயிருச்சு. கவர்மெண்ட்ல வந்து முன்னாடி இந்த கவர்மெண்ட் தொடச்சு வச்சுட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு டிவிக்கோட பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் தளபதி விஜய் வந்து சொல்லி இருந்திருப்பாரு. அடுத்த ஒரு அரை மணி நேரத்திலேயே பாத்தீங்கன்னா ஸ்டாலின் சார் ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு. என்னன்னா, அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நீ மனசு வச்சுன்னா எல்லாத்தையும் பண்ணலாம், கவர்மெண்ட் எல்லாம் காசு இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே போயிட்டு, அதாவது விஜய் சார் வருவாரு, வரும்போது அந்த இசட் பிளஸ் செக்யூரிட்டி விஜய் சாருக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இதுவரையும் வைஸ் செக்யூரிட்டி தான் இருந்துச்சு, இன்னைக்கு இசட் பிளஸ் செக்யூரிட்டி. அதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். ஆக்சுவலி அதை பத்தி என்ன ஆகணும், அந்த செக்யூரிட்டி வந்திருக்கு நிறைய, அதாவது வந்து சிஎம் அந்த பேட்ரோலிங்ல வரும்போது எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு 300-400 மீட்டர்ஸ் வந்து மொபைல் போன் எதுவுமே எடுக்காது, ஜாமர்ஸ் இருக்கும். அவர் இறங்கினோடனே வந்து என்ன நடக்குது, லீடர் ஆஃப் அப்போசிஷன், பிரசன்ட் லீடர் ஆஃப் அப்போசிஷன், அதாவது வந்து உதயநிதி ஸ்டாலின் சார், அவர் என்ன பண்றாரு, அவரை வந்து கிரீட் பண்ணிட்டு கட்டி பிடிச்சி அணைச்சு அவரை வந்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனோன்னே எம்கே ஸ்டாலின் சார் என்ன பண்ணாரு, அதாவது தளபதி விஜயை கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. இது எவ்வளவு பெரிய பண்பு, இது எவ்வளவு பெரிய அரசியல் நாகரிகம். இது எல்லாத்தையுமே நான் என்ன நினைக்கிறேன்னா, அதாவது வந்து டிவிக்கோட வாரியர்ஸா இருக்கட்டும், டிவிக்கோட தொண்டர்களா இருக்கட்டும், டிஎம்கேட தொண்டர்களா இருக்கட்டும், ஏஐடிஎம்கேட தொண்டர்களா இருக்கட்டும், எல்லா கட்சியினரும் இதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அரசியல் நாகரிகம் லீடர்ஸ் கிட்ட இருக்கு. இன்னைக்கு விஜய் சார் கொண்டு வந்திருந்திருக்காரு. இதே இதை வந்து மக்களும் ஃபாலோ